ஸோ ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிலீஸ் டேட்டு தான் guys நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இது ரிலீஸ் டேட் வீடியோ தான் இது. மற்றபடி ஃபியூச்சர்ஸ்லாம் சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நைட்டு லைட்டிங் வீடியோ நம்ம காட்ட போகிறது கிடையாது. உள்ள கேபினை நான் காட்ட போகிறது கிடையாது. இப்போவே எல்லாமே காமிச்சிட்டேனாக்கா சஸ்பென்ஷன் போயிடும். அதுக்காக ரிலீஸ் டேட்டுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுனாக்கா அடுத்தடுத்த வண்டி நான் கண்டிப்பாக மயிலாடுதுறை வண்டி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த மயிலாடுதுறை வண்டி வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ சேனல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிற்கிது பாருங்க கைஸ், இதான் நம்ம வண்டி. பார்த்தீங்கன்னாவே தெரியும். வண்டி ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணிட்டாங்க. மோட் மேக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீம் தடிகர் அவர் தான் மேக் பண்ணியிருக்கேன். மோடு ஓனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் மோடு ஓனர்ஸாக இருக்கும் இந்த வண்டிக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். மோடு ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா TPR 46 கேமிங் அவர், அப்புறம் KSM ரிவர்ஸ் பஸ்ஸிட் அவர், அப்புறம் VS பஸ் கேமிங் 3 பேர் ப்ளஸ் நான், மொத்தம் 4 பேர் ஓனராக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். வண்டி எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். ரியல் பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேமாக பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களோட சப்போர்ட்டு தான் கைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வண்டி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் இருக்குது, ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக சப்போர்ட்டு கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்த வண்டி பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ரிலீஸ் பண்ண முடியும். டார்கெட் வைக்கிறது எதுக்குனாக்கா உங்களோட சப்போர்ட் வேணும், சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டார்கெட் வைக்கிறோம். உங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாக இருந்துச்சுனாக்காவே போதும். நம்ம ரிலீஸ் டேட்டு வைக்க தேவையில்லை. இந்த வீடியோ ரிலீஸ் டேட் வீடியோ தான், ப்ளஸ் வேறு ஒன்றும் இதெல்லாம் காட்ட போகிறது கிடையாது. இப்போ சின்னதாக ஒரு அனிமேஷனுக்கு மட்டும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு மட்டும் காட்டிடுறேன். செகண்ட் அனிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விண்டோ ஓப்பன் ஆகிடும், ப்ளஸ் மேலே லோடு இருக்கிற மாதிரி உள்ள பேசஞ்சர்ஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ரியல் பஸ்ஸில் இப்போ வச்சுருக்க மாதிரி ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் இதாக வச்சாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது தேர்ட் அனிமேஷனுக்கு ஆன் பண்ணிங்கனாக்கா டிரைவர் டோர் ஓப்பன் ஆகும். டிரைவர் டோர் ஓப்பன் ஆகும். இதை தேர்ட் அனிமேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். நம்ம இந்த மேலே இருக்கிற ஜிக்ஜாக் டோர் எதில் கொடுத்துருக்கோம்னாக்கா ஜெட் பஸ் கீழே நம்ம கொடுத்துருக்கோம் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஜெட் பஸ் கீழே கொடுத்துருக்கோம் இந்த ஜிக்ஜாக் டோரு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வாங்க கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குன்னு. வண்டி ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணியாச்சு கைஸ். வண்டியே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வண்டி அருமையாக பண்ணிட்டாங்க. மோட் மேக் பண்ணதெல்லாம் டீம் தடிகள் சூப்பராக மேக் பண்ணிட்டார் வண்டி. உங்களோட சப்போர்ட் இருந்தாலே போதும் கைஸ். அடுத்தடுத்த வண்டி ரிலீஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அலட்சியமாக விட்டுறக்கூடாது. சப்ஸ்கிரைபரு இது பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்த வண்டி நீங்கள் வரணுன்னாக்கா தொடர்ச்சியாக சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் கைஸ். ஏன்னா இந்த வண்டி மயிலாடுதுறை சைடு வண்டி எதுக்கு மேக் பண்ணி போட்டிருக்கோம், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நிவேதா ரிலீஸ் பண்ணியிருப்போம். இது நம்மளோட செகண்ட் வண்டி. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நிவேதா நம்ம 1K டார்கெட் வச்சோம், ப்ளஸ் அடிக்க முடியலை. அதனால் 500 சப்ஸ்கிரைபர் ரிலீஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் நான் டார்கெட் தான் வைக்க போகிறேன். ஏன்னா ரீச் இல்லை. அதுக்காக ஒரு இப்போ நம்ம சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குனாக்கா 650 அந்த சப்ஸ்கிரைபர் இருக்குது. இன்னும் ஒரு 400 சப்ஸ்கிரைபரு ப்ளஸ் 450 சப்ஸ்கிரைபர் வந்தால் வண்டி ரிலீஸ் பண்ணி விட்ருலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 400-450 சப்ஸ்கிரைபரு வந்துச்சுனாக்கா நான் ரிலீஸ் பண்ணி விட்ருவேன். வண்டி லேகிங் இஷ்யூ எதுவுமே கிடையாது கைஸ். ஒரு சில மேப்பில் கூட லேகிங் ஆச்சுன்னா கூட அது மேப்பினுடைய பக்கு, கேமுடைய பக்காக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு இன்ச்சு கூட லேகிங் இஷ்யூவே கிடையாது. நீங்கள் மிரர் ஆன் பண்ணி ஓட்டிக்கலாம், ஆஃப் பண்ணி ஓட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். லேகிங் இஷ்யூ எதுவுமே கிடையாது கைஸ். அடுத்தடுத்த வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுவேன். லைட்டிங் வீடியோ எல்லாமே நான் போடுவேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும்.
ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறது ரிலீஸ் டேட்டுக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு எதுக்குமே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் ரிலீஸ் டேட்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ரிலீஸ் டேட்லாம் இடையிலே சொல்லிட்டேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.